ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு மீண்டும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு வீடியோ நான் எடுத்து வந்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நார்மலா நம்ம ரோட்ல ஓட்டுறோம். மேனுவல் கார் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 5 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 100 டைம் நீங்க கிளட்ச் பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்ட் தானே? அப்படின்னு இருக்கும்போது நீங்க டெய்லி ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறீங்க, 100 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா நினைச்சு பாருங்க எவ்வளோ டைம் நீங்க கிளட்ச் மட்டும் பிடிக்கிறீங்க. உங்களுடைய காலுடைய முட்டி எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது தெரியுமா? தெரியாது இல்லையா? அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இப்போ பெரும்பாலான மக்கள் ஆட்டோமேட்டிக் வண்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பிட்டு இருக்காங்க. அதுல பெஸ்ட்டான வேல்யூ ஃபார் மனி ஒரு 5 கார் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ₹10,00,000 பட்ஜெட்டுக்குள்ள ஆன் ரோட் பிரைஸ்ல. ஸோ ₹10,00,000 பிரைஸ் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இப்போ ஒரு காமன் பேசிக் லெவல் கேட்டகரி ஆயிருச்சு. ஸோ இந்த ₹10,00,000க்குள்ள இருக்கிற கார்ஸ்லயே இப்போ நிறைய ஃபீச்சர்ஸும் வந்தாச்சு. அதுலயும் பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு பிராண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே 2, 3 வண்டி இந்த பிரைஸ் கேட்டகரிக்குள்ள வச்சிருக்காங்க. ஆன் ரோட் பிரைஸை பொறுத்தவரை. அதுல எது சிறந்த டாப் 5 வேல்யூ ஃபார் மணி ஆட்டோமேட்டிக் கார்ஸ்? அதை இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி அவசியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தவிர எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோட டீடைல் ரிவ்யூஸ் நம்ம சேனல்ல தமிழ்ல கொண்டு வந்து தான் இருக்கும். Facebook, Instagram and Twitterலயும் கொண்டு வந்து தான் இருக்கும். அவசியம் அதுலயும் ஃபாலோ பண்றதுக்கு மறக்காதீங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஆட்டோமேட்டிக் கார்ஸ் அண்டர் 10 lakh ரூபி ஆன் ரோட் பிரைஸ் அப்படிங்கிற கேட்டகரி நம்ம பார்த்துடலாம். ஏன் இந்த ₹10,00,000 கேட்டகரி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விட பேசிக்கான கார்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஓகே, ₹6,00,000 ₹7,00,000 பிரைஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வேகனார், செலேரியோ, ஆல்டோ, குவிட் அந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் ரொம்ப பேசிக் கேட்டகரியா இருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 10 lakh ரூபி பிரைஸ் கேட்டகரி அதில் தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் ஆட்டோமேட்டிக் கார்கள் விரும்புகிறாங்க. நியூ கார் வாங்குறவங்களே, ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்குறவங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கேட்டகரியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விரும்புறாங்க. அதனால இந்த 10 lakh ரூபி பிரைஸ் கேட்டகரியை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுல 5வது பொசிஷன் என்ன வண்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆக்சுவலி இப்போ ரீசெண்டா லான்ச் ஆன வேரியன்ட் தான். i20 Hyundai i20 உடைய மேக்னா ஐவிடி ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த 5 டாப் 5 கார்ஸ்லயே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஐவிடி ஆட்டோமேட்டிக் தரக்கூடிய ஒரே வண்டி இந்த கேட்டகரியில இந்த ஒரு வண்டி தாங்க. அது i20 மேக்னா ஐவிடி ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஓகே, இந்த வேரியன்ட் 9.9 lakh ரூபீஸ் ஆன் ரோட் பிரைஸ் கேட்டகரியில வருதுங்க. அப்படின்னு இருக்கும்போது இதுக்கு ஏத்த வேல்யூ ஃபார் மணி தான் நான் சொல்லுவேன். காரணம், இந்த வண்டியில உங்களுக்கு தேவையான மீதி எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்கு, எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டு ஆர்விஎம்ஸ் இருக்கு, ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் வண்டி பார்க்கவும் நல்லா இருக்கு. Hyundai i20 பெரும்பாலும் நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். வண்டியோட லுக் ரொம்பவே பிடிக்கும். மேலும் ரிலையபிளான 1.2 லிட்டர் என்ஜின், 4 சிலிண்டர் என்ஜின் அவங்க கொடுக்குறாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் ப்ராப்பரான ஐவிடி அதாவது சிவிடி கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய ஒரே வண்டி இந்த டாப் 5 கார்ல இது ஒண்ணுதாங்க. ஓகே, ஸோ இந்த சிவிடி அப்படின்னா என்ன, ஐவிடினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆக்சுவலி ஏஎம்டி கிடையாது. ஏஎம்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ அது என்னதான் ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் கிளச் இல்லைனாலும் அது ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் மாதிரி தான் இயங்கும். ஸோ ஒவ்வொரு கியர் சேஞ்ச் ஆகும்போதுமே உங்களுக்கு அந்த லேக் தெரியும். ஆனால் இந்த ஐவிடி அல்லது சிவிடியில் அந்த லேகே தெரியாது. இது பியூர்லி பெல்ட் பேஸ்ட் டிரான்ஸ்மிஷன் தான். ஸோ இது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு அந்த கியர் லேகே தெரியாது. அதே சமயம் எஃபிஷியன்சி ஓரளவு நல்லாவே மெயின்டைன் பண்ணுங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை அதிகபட்ச மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைவேஸ்ல நீங்க பொறுமையா ஓட்டினீங்கன்னா ஒரு 18 வரைக்கும் எடுக்கலாம். 17, 18ங்கிறது ஆவரேஜா ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய மைலேஜ். சிட்டில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி மைலேஜ் கொஞ்சம் குறைவு தான். 11 வரைக்கும் ஆவரேஜ் மைலேஜ் நீங்க எடுக்க முடியும். இந்த 1.2 4 சிலிண்டர் i20 பொறுத்தவரை மேக்னா ஐவிடி வேரியன்ட். ஓகே, மற்றபடி உங்களுக்கு இந்த வேரியன்ட்ல நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ சிஸ்டம் கிடையாது, டச் ஸ்கிரீன் சிஸ்டம் இருக்காது. அதுக்கு பதிலாக எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு மிஸ் ஆகிறது டச் ஸ்கிரீன் சிஸ்டம் மட்டும் தான் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஆஃப்டர் மார்க்கெட்ல டச் ஸ்கிரீன் சிஸ்டம் போட்டு ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும், அலாங் வித் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா. மேலும் சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Hyundai உடைய எல்லா கார்ஸுக்குமே 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டா வந்துருது. இந்த i20 நல்ல ஸ்பேஷியஸான காரும் கூட, பிரீமியம் ஹேட்ச்பேக் கேட்டகரியில வருது அப்படின்னு இருக்கும்போது நல்லாவும் இருக்கும் ஓட்டுறதுக்கு. மேலும் ரீசேல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Hyundai பொறுத்தவரை நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ரீசேல் வேல்யூ நல்லாவே இருக்கும். மேலும் ரிலையபிளான என்ஜின் அப்படின்னு இருக்கும்போதுமே சர்வீஸ் பொறுத்தவரை பெருசா கவலைப்பட அவசியம் இல்லை. நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ப்ராப்பரான ஆட்டோமேட்டிக் விரும்புறவங்களுக்கு இந்த i20 ஐவிடி நல்ல ஆப்ஷன் தான். ரைட், அதுக்கு அடுத்தபடியா 4th பிளேஸ்ல என்ன வண்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் ஆக்சுவலி Hyundai கார் தான். Hyundai உடைய கிராண்ட் i10 நியாஸ்ல வரக்கூடிய ஆஸ்டா ஏஎம்டி டாப் லெவல் வேரியன்ட். இந்த பிரைஸ் கேட்டகரியில இது ஒரே ஒரு கார், இந்த ஒரு கார் மட்டும்தான் டாப் வேரியன்ட் உங்களுக்கு கிடைக்குது வித் 1.2 லிட்டர் என்ஜின், ஏஎம்டி கியர் பாக்ஸ் அண்ட் எல்லா ஃபீச்சர்ஸோட.
ஓகே. ஸோ இந்த i10 நியாஸை பொறுத்தவரை மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்பேஷியஸான வண்டி. இது டால் பாய் ஒரு மிட் சைஸ் கேட்டகரி ஹேட்ச்பேக் தான். ஆனாலும் நல்ல ஸ்பேஷியஸான கேபின் இருக்கு. மேலும் இதில் ஐவிடி கிடையாது, ஏஎம்டி தான். ஆனாலும் இந்த செக்மெண்ட்லேயே ஒன் அமங் த மோர் ஸ்மூதர் ஏஎம்டிஸ் அப்படின்னு சொல்ல முடியும். கியர் லேக் அவ்வளவா தெரியாது. ஓட்டி பார்க்கும்போது கியர் லேக் நல்லாவே தெரியாது. அண்ட் மேலும் 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் என்ஜின் கொடுக்குறாங்க, காப்பா சீரிஸ் என்ஜின். அதுவுமே நல்லா இருக்கும். ஹைவேஸ் மைலேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 18-19 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிட்டி கண்டிஷன்ஸ்ல ஒரு 12-13 கிட்ட கிடைக்கும் அப்படின்னு ஓனர் சொல்றாங்க. மேலும் இதுல மீதி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல லிட்டரலி உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே கிடைச்சிருது. டச் ஸ்கிரீன் சிஸ்டம் வித் வயர்ட் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, க்ரூஸ் கண்ட்ரோல், ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், ரியர் ஏசி வென்ட்ஸ் அண்ட் மேலும் உங்களுக்கு ஆல் 4 பவர் விண்டோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. பெருசா நீங்க ஃபீச்சர்ஸ்ல எதுவும் மிஸ் பண்ற மாதிரி இருக்காது. ரியர் விண்ட்ஷீல்டு, வைப்பர் வாஷர், டீஃபாகரும் வந்துருது அண்ட் அலாய் வீல்ஸும் வந்துருது. ஸோ இது ஒரு பெஸ்டான வேல்யூ ஃபார் மணி மிட் சைஸ் காம்பேக்ட் ஹேட்ச்பேக் கேட்டகரியில், ஏஎம்டி கேட்டகரியில் வருது இந்த கிராண்ட் ஐட்டன் நியாஸோடைய அஸ்டா ஏஎம்டி வேரியன்ட். ஸோ இது வந்து நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக தேர்ட் பொசிஷனில் என்ன வண்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் செடான் காராக இருக்குங்க. மாருதி சுசுகி டிசையரோடைய விஎக்ஸ்ஐ வேரியன்ட் ஏஎம்டி ஆப்ஷன். ஓகே. ஸோ மாருதி சுசுகி டிசையர் ஆக்சுவலி ஒரு சர்ப்ரைசிங்லி கம்ஃபர்டபுளான ஒரு காம்பேக்ட் ஹேட்ச்பேக். அதுவும் இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் உங்களுக்கு வந்து தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமும் கொடுத்துருது. 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கிற முதல் மாருதி காரும் இது தான். அப்படின்னு இருக்கும்போது இது லாங் டேர்ம் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு லாங் டிரைவ் வீடியோவும் போட்டிருக்கோம் ரிவ்யூ. சர்ப்ரைசிங்லி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எஃபிஷியன்சி, மைலேஜ் ஃபோக்கஸ்டான ஏஎம்டி அப்படின்னு சொல்ல போனால் இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் சொல்லலாம். மேலும் இது ஃபுல் 4 மீட்டர் லென்த்துக்குள்ளே வருது. ஸோ 4 மீட்டர் வண்டியாக இருந்தாலுமே கேபின் ஸ்பேஸும் நல்லா இருக்கு, லக்கேஜ் ஸ்பேஸும் நல்லா இருக்கு. ஃபீச்சர்ஸ் ரீதியாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியன்ட்ல உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டச் ஸ்கிரீன் சிஸ்டம் இருக்கு, ரிமோட் லாக்கிங் இருக்கு அண்ட் ஆல் 4 பவர் விண்டோஸ், எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வார்வியம்ஸ் இருக்கு, ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அத்தியாவசிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கவர் ஆகிருது உங்களுக்கு. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அலாய் வீல்ஸ் எல்லாம் இல்லை, இருந்தாலும் வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஹைவே மைலேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் பொறுத்தவரை 22 வரைக்கும் நான் வந்து எடுத்தேன். ஸோ பொறுமையாக ஓட்டினா இன்னும் அதிகமாகவே மைலேஜ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. சிட்டி கண்டிஷன்ஸை பொறுத்தவரை ஈஸிலி உங்களுக்கு ஒரு 14-15 ரேஞ்சில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லக்கேஜ் ஸ்பேஸும் நல்லா இருக்கு அண்ட் ஏஎம்டி கியர் பாக்ஸ், ரொம்ப ஸ்மூத்தான ஏஎம்டி கியர் பாக்ஸ் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாருதி சுசுகியோடைய சர்வீஸ் பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட அவசியமே இல்லை. மூளைக்கு மூளை மாருதி சுசுகியோடைய சர்வீஸ் நெட்வொர்க் இருக்குது அண்ட் ஆல்வேஸ் அவங்க ரோட் சைடு அசிஸ்டன்ஸும் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் சர்வீஸ் காஸ்ட் எல்லாமே ரொம்ப நார்மலான சர்வீஸ் காஸ்ட் தான். பெரிய அளவில் மெயின்டெனன்ஸ் ரீதியாக நீங்கள் கவலைப்பட அவசியம் இருக்காது. மாருதி ஸ்விஃப்ட்லையும் டிசைர்லையும் வரக்கூடிய முதல் 3 சிலிண்டர் என்ஜின் இதுதான், ஜெட் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் பவர் டீசெண்டாகவே இருக்குது. 1.2 லிட்டர் கேட்டகரியாக இருந்தாலுமே இது நல்லாவே ஸ்மூத்தாகவும் இருக்குன்னு சொல்லலாம். பவரும் தேவையான அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹில் டிரைவுக்குமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த டிசைரை பொறுத்தவரை சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு. அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்படின்னு இருக்கும்போது ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. மேலும் 6 ஏர்பேக்ஸ்ங்கிறது காமனாக வந்துருது. அண்ட் இந்த வேரியண்ட்டில் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டில் உங்களுக்கு ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் கிடச்சிருது வித் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ். ஸோ எல்லா வகையிலுமே தேவையான அளவுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்து பூர்த்தி பண்ணிடுது அப்படின்னு சொல்ல முடியும் இந்த டிசைர் விஎக்ஸ்ஐ ஏஎம்டி மாடல். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.3 lakhs வருது டிசைர் விஎக்ஸ்ஐ ஏஎம்டி. இந்த ப்ரைஸுக்கு இது 100% ஒர்த்னு சொல்ல முடியும் செடான் கேட்டகரியை பொறுத்தவரை. ரைட். அடுத்தது செகண்ட் பிளேஸில் என்ன வண்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டாடா பஞ்ச். டாடா பஞ்சில் அட்வென்ச்சர் வேரியன்ட் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படின்னு இருக்கும்போது இந்த அட்வென்ச்சர் வேரியண்ட்டில் ஏஎம்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.7 lakhs ஆன் ரோட் ப்ரைஸில் உங்களுக்கு எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம் வந்துருது. ஃப்ரண்ட் சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் இருக்குது. அது போக ஆல் 4 பவர் விண்டோஸ், எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வார்வியம்ஸ், ரிமோட் சென்டர் லாக்கிங், அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருதுங்க. வித் ரியர் ஏசி வென்ட்ஸுமே கிடச்சிருது. மேலும் இது ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி டைப்பில் இருக்கிற வண்டி அப்படிங்கிறதுனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் தேவையாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷனாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. 9.7 lakhsக்கு இத்தனை ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய என்ஜினும் கொடுத்துருக்காங்க. இந்த டாடா பஞ்சை பொறுத்தவரை கிடைக்கிறது உங்களுக்கு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் ரெவோட்ரான் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். ஆனாலுமே இந்த என்ஜின் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது. லாங் டேர்ம் நம்ம வந்து ஆல்ரெடி 1.23 lakhs ஓடின ஒரு டாடா பஞ்சோட யூசர் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ என்ஜின் ரீதியாக எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வரல. வண்டி ஓட்டுறதுக்குமே நல்லாவே இருந்துச்சு. ஸோ லாங் டேர்மாக நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னாலுமே இந்த டாடா பஞ்ச் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரியில் ஒர்த்தான ஒரு வேரியன்ட் தான் நான் சொல்லுவேன். இதில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா புது டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட்டை பொறுத்தவரை 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துருது. மேலும் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம்
ஓட சேர்த்து பெரிய சைஸ் டச் ஸ்கிரீன் சிஸ்டமும் கொடுக்குறாங்க. இதில் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டியும் வந்துருது. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியும் கிடச்சிருது. ஸோ எல்லா வகையான கம்ஃபர்ட், கன்வீனியன்ஸு, எஸ்யூவிக்கு ஏற்ற மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ், எஸ்யூவியோட லுக்ஸ் எல்லாமே கொடுத்துருது இந்த டாடா பஞ்ச். இதில் ஒரே ஒரு கன்சர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில ஊர்களில் சில இடங்களில் டாடா மோட்டார்ஸோடைய சர்வீஸ் சென்டர் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பார்த்து வச்சுக்கணும். அதுக்கு ப்ராப்பராக ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்துட்டு ஃபீட்பேக் எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் டாடா கார் போகிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளை பின்ன உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சீம்லெஸ்ஸான ஒரு சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குங்க. ரைட். அதுக்கு அடுத்தபடியாக ஃபைனலாக ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது என்ன வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாருதி சுசுகி பலேனோ. பலேனோவுடைய ஜீட்டா வேரியன்ட் நம்ம சொல்லலாம். மாருதி சுசுகி பலேனோ இந்த 5 கார்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த வேல்யூ கொடுக்குது. அதுவும் 9.8 lakhs ஆன் ரோட் ப்ரைஸில் இந்த ஜீட்டா வேரியன்ட் பர்டிகுலர்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த வகையிலுமே யாருக்குமே எந்த குறையும் வைக்கிறது இல்லை. எல்லா வகையிலுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது ப்ரீமியம் ஹேட்ச்பேக் கேட்டகரியில் அப்படின்னு சொல்ல முடியும். முதல் விஷயம் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ், ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் டீஃபாகர், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட சேர்த்து வயர்லெஸ் கனெக்டிவிட்டி தரக்கூடிய டச் ஸ்கிரீன் சிஸ்டம், ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, ரியர் ஏசி வென்ட்ஸ், ஃப்ரண்ட் சென்டர் ஆம்ரெஸ்ட், இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இதில் மிஸ்ஸிங்காக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஃபாக் லேம்ப்ஸ் மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்கும். அது நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் தாராளமாக போட்டுக்கலாம். ஆனால் மற்றபடி உங்களுக்கு ஃபீச்சர்ஸில் எந்த குறையும் இல்லாத ஒரு வேரியண்ட்டாக இருக்குது. அதே சமயம் என்ஜின் அண்ட் மெக்கானிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் கே சீரிஸ் மாருதி சுசுகியோடைய லெஜெண்டரி 4 சிலிண்டர் என்ஜின் இந்த பலேனோக்கு இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். மைலேஜும் ரொம்ப நல்லா இருக்கும். ஹைவே மைலேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 வரைக்கும் நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். சிட்டி கண்டிஷன்ஸை பொறுத்தவரை 14-15 ஈஸியாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. 5 பேருக்கு நல்ல ஓரளவு டீசென்டான ஸ்பேஷியஸான கேபின் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே பழைய பலேனோ மாதிரி எல்லாம் இல்லைங்க. இப்போ இருக்கிற பலேனோ நல்லா சேஃப்டியில் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ் வித் இபிடி, இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரீதியாக உங்களுக்கு கவர் ஆகிறது. சர்வீஸ் சென்டர் பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை. மாருதி சுசுகியோடைய நம்பிக்கையான நெட்வொர்க் என்றைக்குமே உங்களுக்கு இருக்குது. அண்ட் சர்வீஸ் பொறுத்தவரை பார்ட்ஸ் எல்லாமே நார்மலான பார்ட்ஸ் தான். அண்ட் இப்போதைக்கு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் கேட்டகரியில் பெஸ்ட் செல்லிங்கான ஒன் அமங் த பெஸ்ட் செல்லிங் ப்ரீமியம் ஹேட்ச்பேக்காக இருக்குது மாருதி சுசுகி பலேனோ. ஸோ நம்பி நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். இன்றைக்கி வரைக்குமே பலேனோவை பீட் பண்ணுறதுக்கு வேல்யூ ஃபார் மணி ஃபேக்டரில் வேறு எந்த வண்டியும் அந்தளவுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த பலேனோடைய ஏஎம்டி கியர் பாக்ஸுமே டிசைருக்கு நான் சொன்ன மாதிரி தான் நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. பெரிய அளவில் லேக் இல்லை. ஹில் டிரைவிங்குமே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எங்களுடைய டாப் 5 லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டாப் 5 பெஸ்ட் ஆட்டோமேட்டிக் கார்ஸ் அண்டர் 10 lakh rupees. இதை தாண்டி ஒரு போனஸாக ஒரு கார் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது 7 சீட்டர் கேட்டகரியில் நம்ம ஆட் பண்ணலாங்க. 7 சீட்டர் உங்களுக்கு தேவை, 7 சீட்டர் வித் ஏஎம்டி அண்ட் தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும், அது 10 lakhsக்குள்ளே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். சரியாக சொல்ல போனால் இது ஆக்சுவலி ஒரே வண்டி தான், பட் 2 வகையில் சேல் ஆகிட்டு இருக்கு. நிசான் கிராவைட் அல்லது ரெனோ ட்ரைபர். ஸோ நிசான் கிராவைட்டை பொறுத்தவரை இது வந்து ட்ரைபரை விட விலை குறைவு. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வேல்யூவும் கூட. அதில் வந்து நான் பர்சனலி இம்ப்ரெஸ் ஆன ஒரு வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா என்கனெக்டா வேரியண்ட். நிசான் கிராவைட்டோடைய என்கனெக்டா வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் 9.45 lakhs ப்ரைஸில் வருதுங்க. இதில் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. வண்டி பார்க்கவும் நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து டியூவல் டோன் வீல் கவர்ஸோட 14 inch வீல்ஸ் கொடுக்குறாங்க. ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வந்துருது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் 4 பவர் விண்டோஸ், எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வாரியம், டச் ஸ்கிரீன் சிஸ்டம் வித் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அண்ட் சென்டர் ரோ சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் அட்ஜஸ்ட்லாம் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ரிக்ளைனும் பண்ணிக்கலாம். தேர்ட் ரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு அடல்ட் டீசெண்டாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். ரியர் ஏசி வென்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. மேலும் இப்போ புது கிராவைட்டை பொறுத்தவரை 6 ஏர்பேக்ஸ், இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கவர் ஆகிடுது. உங்களுக்கு வந்து கேபின் கம்ஃபர்ட் நல்லா இருக்கு, சேஃப்டி நல்லா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஜின் மட்டும் நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 லிட்டர் 3 சிலிண்டர் 72 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல் என்ஜின் தான் கொடுக்குறாங்க. அப்படின்னு இருக்கும்போது சிட்டி யூஸுக்கு இது டீசெண்டாக இருக்கும். ஹைவேஸில் நீங்கள் ஒரு 80-100 வரைக்கும் போனீங்கன்னா பரவாயில்லையா இருக்கும். அதுக்கு மேலே இந்த என்ஜின் கிட்ட இருந்து ரொம்ப அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஒரு ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணணும், அதுவும் கம்ஃபர்டபுளாக மட்டும்தான் ஓட்டுவீங்க, கம்ஃபர்ட் ஓரியன்டாக தான் ஓட்டுவீங்க, உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பெருசாக அவசியம் இல்லை அப்படின்னா இது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜாக இருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். நிசான் கிராவைட்டோடைய என்கனெக்டா வேரியண்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய டாப் 5 கார்ஸ் வித் 1 போனஸ் கார், பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஆட்டோமேட்டிக் கார்ஸ் அண்டர் 10 lakh rupees. ஸோ இதை தாண்டி மீதி கார்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நீங்கள் ஒரு புது கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணணும், உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான கன்சல்டேஷன் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். தாராளமாக எங்கள் டீம்கிட்ட நீங்கள் வந்து பேசலாம். உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நாங்கள் கிளாரிஃபை பண்ணி தரோம். அண்ட் உங்களுக்கு டெலிவரி ப்ராசஸ் வரைக்குமே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கும். ஸோ எஸ், உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.